ஹை சிலகுட்டீஸ், நான் வந்துட்டேன். பட் என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? இது வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டியது. ஆம்பளைங்க பொம்பளைங்க இருக்க எல்லாருக்குமே இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சே ஆகணும். 18லேருந்து 35 வயசுக்குள்ளே தெரிய வேண்டிய உண்மைகள். இந்த வயசில் நிறைய உண்மை தெரியும். அதில் இந்த 5 உண்மையும் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? இதுக்கு நல்ல டாபிக் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்வதெல்லாம் உண்மை அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் எப்போ வரும் தெரியுமா? கரெக்டாக சேலரி வர்ற அன்னைக்கு இல்லை, இஎம்ஐ வர்ற அன்னைக்கு தான். ஏன்னா அன்னைக்கு தான் அவன் வந்து நம்ம கையில் இருக்கிற ரூபா எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுவான். அதுதான் உண்மை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் தான் அதிகமான தப்பு நடக்கும். அதே நேரத்தில் அதிகமான லெசன்ஸும் நடக்கும். இது அக்ரியா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்ல. அந்த 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. மனுஷனாக பிறந்தா எல்லாருமே தப்பு பண்ணத்தான் செஞ்சுருப்போம். அந்த தப்பும் பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய பாடத்தை கற்று தந்திருக்கும். ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். இதுக்கு வந்து நான் முழுக்க நான் சொல்கிறேன், ஆமாம் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இந்த வாழ்க்கை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துரும். இந்த வீடியோஸில் நான் சொல்ல போகிறது சும்மா அட்வைஸ் மட்டும் இல்லைப்பா. இது வரைக்கும் நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து சும்மா சாதாரண அட்வைஸ் கிடையாது. இதை நீங்கள் லேட்டாக தெரிஞ்சிக்க கூடாத உண்மைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு வேஸ்ட்டு அப்படின்னா 35 வயசுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே நினச்சாலும் உங்கள் உடம்பு வந்து ஒத்துழைக்காது. அதுதான் மெயின் காரணம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் லைக்கையும் ஷேரையும் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், சரியா? உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்படி தானே? கவர்மெண்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாருமே பொறுப்பு கிடையாது. ஏன் உங்கள் பெற்றவங்க கூட உங்களுக்கு வந்து பொறுப்பு கிடையாது. உங்களோட வருமானத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் உங்கள் வருமானத்தை தேடிக்கணும். கேஷ் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நான் நிறைய எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ்லலாம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்தோன்னே வாங்க 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 உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏமா அந்த ஹார்லிக்ஸ் போடுமா பூஸ்டர் போடுமான்னுவாங்க. இதுவே கொஞ்சம் நம்மளோட கேஷ் அதாங்க நம்மளோட வருமானம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுவீங்க. வா வா எப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க. இதுவே சுத்தமாக நம்ம கையில் பைசாவே இல்லைன்னு வைங்களேன், வந்துட்டான் வேறு வழி இல்லாமல் மூஞ்சே முகரையும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அப்படின்வாங்க. இந்த அதிலே நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை அப்படி என்று. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எல்லாமே ஓகே தான். ஆனால் பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைன்னா சிங்கிள் டீ கூட கிடைக்காது மச்சி. ஸோ அதனால் சிங்கிள் டீ கிடைக்குதோ இல்லையோ, லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கிடைக்கணும்னா நமக்கு பையில் கொஞ்சமாச்சும் காசு இருக்கணும். பேஷனை நோக்கி போ, அதை மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏற்றி விடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஏற்றி விட்டதுக்கு முன்னாடி நம்ம பணம் தான் முக்கியமாக நிற்கும். ஸோ பணமும் முக்கியம் பிகிலு. பணம்லாம் முக்கியமே இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே சொல்கிறவ அத்தனை பேரும் பணக்காரங்களாக தான் இருப்பான். ஏன்னா பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கவனுக்கு தான் தெரியும் நமக்கு அதில் தான் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பணம் இருந்தால் தன்னால் நிம்மதி வரும். ஏன்னா பணத்தை வச்சு தான் இப்போ எல்லாருமே மதிக்கிறாங்க இல்லையா? பணம் இருந்துச்சுன்னா நம்ம பசங்க கேட்குறது கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில் ரூபா இல்லை, பசங்க ஏதோ நம்மகிட்ட வாங்கி கேட்குறாங்க, நம்ம கொடுக்கலன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு நிம்மதி இருக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நிம்மதி இருக்கவே செய்யாது. நம்ம என்ன தோணும் நமக்கு பெற்றவங்களுக்கு, சரி நம்ம பிள்ளை கேட்டுட்டா நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல, கையில் காசு இருந்தால் வாங்கி கொடுத்துருக்கலாம், சரி நம்ம நேரம் இப்படி இருக்கு, நம்ம தலையெழுத்து இப்படியே, நமக்கு பிள்ளையா போகிறது நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறது, இப்படித்தான் மைண்டு தாட்டு போகும். ஏன்னா எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு, இது வரைக்கும் இப்போவும் அது மாதிரி தான் இருக்குது. என்னோடய லைஃப்பு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவன் என்னோடய லைஃபை மாற்றி வைப்பான். என் பசங்க கேட்குற எல்லாத்தையுமே என்னால் வாங்கி கொடுக்க முடியுமானா இல்லை. நான் இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. எனக்கும் வாடகை வீடு கிடையாது, எனக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைங்க மட்டும்தான். இவங்க தான் என்னுடைய சொல்லுவாங்களே சிவாஜி சொன்ன மாதிரி, எனக்குன்னு இருக்க ஒரே சொத்து நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி, எனக்குன்னு இருக்கிறது இவங்க மட்டும்தான். இவங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நமக்கு மன நிம்மதி வேணும்னா பணம் முக்கியம். பணம் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியிலேருந்து இருக்க எல்லாமே வரும். ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதா இருந்தால் கூட பணம் தான் முக்கியம். 2வது விஷயம், இளமையாக இருக்கும்போதே புத்திசாலித்தனமாக இருந்துக்கடா. மெயினான விஷயம் தான். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் பின்னாடி அதை நினச்சி ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள், அது ரொம்பவே கஷ்டம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நம்ம கையில் காசு இருக்கும், உண்மை அதுதான். நிறைய காசுனா என்ன, ஓரளவு நம்ம கையில் ஏதோ 1 2வது மிஞ்சும். ஏன்னா நம்ம குழந்தை வந்து அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும், இல்லைன்னா அப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசு. அப்படிங்கும்போது நம்ம 2 பேருக்குள்ள அதிகமான அளவு செலவு இருக்காது. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது, அப்படி தானே? இப்போ பாருங்கள், ஒரு 30 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே கண்டிப்பாக 1லேருந்து 2 இல்லை 2 3 குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பட் அப்படி குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம், நம்ம கையில் காசு இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம காசை சேர்த்து வச்சுருந்துருக்கலான்னு தோணும். பட் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனி வந்து நம்மளுடைய கடந்த காலம் வரப்போகிறதில்ல.
இப்போதைக்கு நிகழ்காலமும் எதிர்காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் போன டைம் நமக்கு கண்டிப்பாக திருப்பியும் வராது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கூட நல்லா யோசிச்சு பாருங்கள். எவனோ ஒருத்தன் அவனோட லைஃப்பை தேடி செட் பண்ணி போய்க்கிட்டே இருப்பான். பட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நேரத்தில் சினிமா தேட்ரு என்னது பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். பட் வேணாம், உழைக்கிற வயசு இது. இந்த வயசில் நீ உழைச்சனா நீ உட்கார்ற வயசில் உழைக்க வேண்டாம், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். உன்னை நம்பி உன்னோட குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நான் சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, சாரிங்க. ஏதோ என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரியே எனக்கு வந்துடுது. ரொம்ப ரொம்ப சாரி, சரிங்களா? நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எதையுமே இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளிப்படாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. நாம் 3வது விஷயம் என்ன தெரியுமா, பிஸியாக இருக்கிறதா நம்மளே நினச்சிக்குவோம். நேரமே கிடைக்க மாட்டேங்குது, வர 24 மணி நேரம் கூட நமக்கு தாங்க மாட்டேங்குதுடா அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் சோஃபாவில் உட்காந்தோன்னு வைங்களேன், 5 நிமிஷம் கூட 5 மணி நேரம் அது பாட்டு கடன்னு போய்கிட்டு இருக்கும். இதுவே ஒரு வேலையை எடுத்துகிட்டு நம்ம போய் உட்காந்தோன்னு வைங்களேன், ஒரு பாத்திரத்தை கழுவுறதே வைங்களேன், பாத்திரம் ஒரு 1/2 மணி நேரம் கழுவிருப்போம். ஆனால் நமக்கு டயர்டாகி 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த ஃபோனை நோண்டுவோம். ஆமாவா இல்லையா? வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம் சிஸ்டர், நான் பாத்திரங்களை தான் 1/2 மணி நேரம், ஆனால் ஃபோன் நோண்டுறது 1 மணி நேரம் அப்படி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லணும், சரியா? ஏன்னா நானும் அந்த பைத்தியக்காரியில் ஒருத்தி அப்படின்னு சொல்லுவேன். 1/2 மணி நேரம் நின்று பாத்திரம் கழுவினா 1 மணி நேரம் நின்று ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நான் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். நீங்களும் உறுதிமொழி எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள், சரியா? ஏன்னா நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருப்போம். டைமே கிடைக்க மாட்டேங்க, வர நேரமே இருக்க மாட்டேங்க, வேலையே சரியாக இருக்குது, யார்கிட்டையும் பேசக்கூட டைம் இல்லை அப்படின்னுவோம். ஆனால் ஃபோனை தூக்கணுன்னா எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃபோனு தான் நம்மளும் யூஸ் பண்ணுறதாங்கிறத கவனிக்கிறதுக்கே நமக்கு 1 வருஷம் கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், என்னடா இது நம்ம ஃபோனுக்குள்ளேயே கிடக்கிறோமேன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் ஃபோனில் லைஃப்பை தேடுறோம். ஆனால் அந்த லைஃபு உங்களோட சைட்லேயே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுமே நம்ம ட்ரீம் நம்மளை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் ரியாலிட்டி என்னென்னா, யூ ஆர் நாட் பிஸி. உண்மை அதுதான், நீங்கள் ரொம்ப பிஸியாலாம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டட், அவ்வளோதான். மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். 4வது, பணம் சம்பாதிக்க இது தாண்டா பெஸ்ட் டைம், சரியா? இந்த டைமில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு கை கால் நல்ல ரத்த ஓட்டம் ஓடுற வயசு. இந்த வயசில் சம்பாதிச்சாதான் நமக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார டைம் இருக்கும். இந்த டைமில் சம்பாதிச்சாதான் வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கலாம், கஷ்டப்படாமல் சாப்பிடலாம், நம்ம நம்பி இருக்கவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம். யாரையுமே முதல்ல நீங்கள் நம்பாதீங்க. இந்த சிச்சுவேஷனில் சில பேர் இருப்பாங்க, சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிற மாதிரி சீன் போடுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வரட்டுமே, ஒரு கஷ்ட காலம் வந்துச்சுன்னா அதுங்க பாட்டு ஓடி போயிருங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாரோடைய லைஃப்லையுமே நடந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் கையில் காசு இருக்குது, இன்றைக்கி வாடா நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், எல்லோரும் நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு. இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்கள், உண்மையான ஃப்ரெண்டை தவிர மற்ற எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. ஸோ யாரையுமே நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுக்கு பல தடவை உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் யாரையுமே நம்புங்க. வேஸ்ட்டாக யாருக்காகவும் காசை செலவு பண்ணாதீங்க. ஏன்னா காசை செலவு பண்ணும்போது நம்ம கூட நிற்பாங்க, காசெல்லாம் எல்லாமே கரியானதுக்கப்புறம் தான் தெரியும் எவனுமே நம்ம கூட நிற்க மாட்டான்ட்டு. ஸோ காசை செலவு பண்ணும்போது 1க்கு 10 தடவை உட்காந்து யோசிங்க. 5வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? இவ்வளோ நேரமே என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. 4 பாயிண்ட் சொல்கிற வரைக்கும் அமைதியாக பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சி அப்படியே லைக்கையும் பண்ணிவிட்டு ஹைப்பையும் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. அப்போ தான் புரியாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோலாம் போகும். வேலைக்கு மட்டுமே போய் பணக்காரனாகவே முடியாது, இது உண்மையான விஷயம். நீங்கள் வேலைக்கு மட்டும் இப்போ ஒரு 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், வேலைக்கு மட்டும் போயிட்டே இருக்கீங்க, மாதம் 15,000 மட்டும்தான் வரும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒரு மாதம் 10,000 வந்தாலும் இன்னொரு மாதம் 30,000 வரும், இன்னொரு மாதம் 50,000 வரும், திருப்பி 10,000 வரும், திருப்பி 30,000 வரும், திருப்பி 50,000 வரும், திடீர்னு 1,00,000 மாறும். அப்படி தானே? அப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட கடனெலாம் அடைச்சிட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீயாகிடலாம். இதுவே பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் வேலைக்கு மட்டும் போய்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணக்காரனாக முடியாது, இருக்கிறத வச்சு ஓட்டலாம். அதாவது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது இதுதான். பிஸ்னஸ் பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள், பணத்தை அப்படியே வச்சா கண்டிப்பாக பணக்காரனாக ஆகவே முடியாது. சில பேர் இருக்கிறாங்க, பணத்தை சேர்த்து பீரோவில் கெட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பணக்காரன் செஞ்சால் பரவாயில்ல, நம்மள மாதிரி உள்ள ஆட்கள் அப்படி செஞ்சோன்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த பணம் குட்டி போடுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி போடாது. நம்ம தான் குட்டி போட வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்றில் பண்ணுங்கள், மேக்ஸிமம் தங்கத்தில் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மண்ணை நம்பவே முடியலை. ஏன்னா ஒரு நேரம் ரேட்டு கூட இருக்குது, குறையா இருக்குது, சில நேரம் போக மாட்டேங்குது, ஆட்சி மாறணும், அது மாறணும், இது மாறணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லி வச்சுறாங்க.
தங்கத்தில் போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், தங்கத்தில் போட்டது என்றைக்குமே வீணே ஆகாது. ஃபஸ்ட்டு நான் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுப்பேன். 1 கிராமோ 1.5 கிராமோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதாவது நானும் ஹஸ்பண்டும் வேலைக்கு போகும்போது எடுத்துக்கிட்டே இருந்தோம். எப்போ நான் வேலையை விட்டு நிப்பாட்டினோ அப்போ தங்கத்துக்கிட்ட போகிறத என்னாலே நிப்பாட்ட முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 பேர் கை, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, 2 கை தட்டும்போது தான் ஓசை இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு கை மட்டும் அவர் கை மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓசை வரமாட்டேங்க. அதனால தான் நான் ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை நாடுவோம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன், பார்ப்போம். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத மட்டும் பண்ணுங்கள். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த சமுதாயமும் நல்லாயிருக்கும், அவங்க வாழ்த்துற மூலமாக அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒன்றில், பட் நல்ல லாபம் தர்றதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பசங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றி டீட்டெயில் வீடியோலாம் நான் நிறைய வந்து போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்கள். தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், சரிங்களா? லாஸ்ட்டாக இதுக்கு ஒன்று சொல்லட்டா, இந்த லைஃப்பில் யாரும் பெர்ஃபெக்டே இல்லைடா, உண்மை அதுதான். ஏன் நான் இவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேசுகிறேனே, நான் மட்டும் பெர்ஃபெக்டானு சொன்னீங்கன்னா சத்தியமாக கிடையாது. நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அப்படி தானே? ஏன்னா நானும் மனுஷன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, பட் தப்பை திருத்தி வாழணும், அவ்வளோதான். நீ வந்து எப்போவுமே தப்பை வந்து தெரிஞ்ச யாரும் போய் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் தான் போய் பண்ணுவோம். அந்த தப்பை வந்து நம்ம திருத்திக்கிடுவோம். எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன் பாருங்கள், நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்டா. கம்மங்கூழ் காய்ச்சறேங்கிற பேரில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது கம்மங்கூழா இல்லை என்ன கூழாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், சரியா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேட் ஆகிறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வாழ்க்கை கண்டிப்பாக செட்டில் ஆகும். இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. உங்கள் கூட பிறந்த சகோதரி சொல்கிறதா நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கங்க, சரியாம்மா? டாட்டா பாய்மா.